சென்னையில் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு இன்று நேரில் ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் என உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழ்நாடு காவல்துறையில் 18 IPS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பாஸ்கரன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் தமிழக அரசை நோக்கி சமூக வலைதள பக்கத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். படுகொலையின் பின்னணியில் ஆருத்ரா நிறுவனம் இருக்கிறது என்ற பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் திமுகவை ஆட்சியில் அமர்த்தவே தனது வாக்கை செலுத்தியதாகவும் அந்த ஆதங்கத்தில் கேட்கிறேன், வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்றும் ஆதங்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு இன்று நேரில் சென்ற முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் கூறினார். மேலும் கொடுங்குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பொற்கொடியிடம் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உறுதியளித்தார். தொடர்ந்து அயனாவரம் இல்லத்தில் ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பில்லை. இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தன்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவர் ப்ரூவ் பண்ணணும், நான் ஹிஸ்டரி ஷீட்டை ரவுடி ஷீட்டை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி, எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்ப நீ அவதூறு பேசிட்டா விட்டுருவாங்களா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றத்தின் பின்னணியில் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிக்கப்படுவார்கள் என்றும் விவகாரத்தில் பாரபட்சமின்றி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ரஞ்சித். நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.